அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியான வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும், அந்த வழக்குகள் மூலமாக வெளிவரக்கூடிய தீர்ப்புகள் பற்றியும், அந்த தீர்ப்புகள் அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு எந்த முறையில் பயனளிக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 மெயின் எக்ஸாமுடைய அதன் மேலே தொடரப்பட்ட வழக்கு கடந்த 27ஆம் தேதி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அந்த வழக்கு எதற்காக போடப்பட்டது, அதனுடைய வழக்கு போடப்பட்டனுடைய தன்மை என்ன, அந்த வழக்கு ஏன் தள்ளுபடியாகப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு இந்த குரூப் 2A உடைய எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லி இந்த மாதம்தான் வந்திருக்கு. அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த குரூப் 2 எக்ஸாமுடைய மெயின் எக்ஸாம் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னு சொல்லி மதுரை விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த திருச்சுழி கிராமத்தைச் சேர்ந்த திரு கருப்பையா அப்படிங்கிறவர் மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. அவர் என்ன தாக்கல் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த குரூப் 2 மெயின் எக்ஸாமுக்கு வழங்கப்பட்ட பதிவெண்கள் பிரிண்ட் செய்யப்பட்ட அந்த வினாத்தாள் அவங்களுக்கு, அதாவது சரியான பதிவு எண் உள்ளவங்க வராமல் மாறி வந்துடுச்சு. பதிவு எண் மாறி இருந்த வினாத்தாள் தொகுப்பு வழங்கப்பட்டுச்சு. ஸோ பதிவு எண் மாறி இருந்தனால பல எக்ஸாமினர் அதை எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் அந்த பதிவு எண் மாறி இருக்கு, வினாத்தாளில் பதிவு எண் மாறி இருக்குன்னு தெரிஞ்சு அந்த வாங்கிட்டு அதுக்கு பிறகு சரி பண்ணி கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு யாரோ எழுதின ஆன்சர் பண்ண வினாத்தாள் எங்களுது வேறவங்களுக்கும் அப்படி மாறி மாறி போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு சரியாக தேர்வு எழுத முடியலை. அதனால் மதியம் நடந்த இந்த மெயின் எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு மறுதேர்வு வைக்கணும்னு சொல்லி அவர் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாரு. இதே கருத்தை ஆமோதித்து சிலரும் என்ன பண்ணுறாங்கன்னா மனு தாக்கல் செய்கிறாங்க. இந்த மனுக்களை என்ன பண்ணுறாங்கன்னா நீதிபதி திரு ஆர் விஜயகுமார் விசாரிக்கிறாரு. அந்த விசாரித்தது மூலமாக இது சம்மந்தப்பட்ட மனு தாக்கல் பண்ணவருடைய ஒரு இதை சொல்கிறார். அவர் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் திரு ஐசக் மோகன்லால் அவர்களும் வக்கீல் பன்னீர்செல்வம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க தரப்பில் உள்ள இதை சொல்கிறாங்க. பதிவு எண் மாறிய இடங்களில் வினாத்தாள் உடனடியாக திரும்ப பெறப்பட்டுருச்சு. பதிவு எண் மாறிய வினாத்தாளை யாரும் திறக்கலை. அதனால் எந்த தப்பும் நடக்கலை. பதிவு எண் வினாத்தாள் திறக்காதனால, அந்த வினாத்தாளில் உள்ள சீல் அகற்றப்படாதனால யாரும் வினாத்தாளை எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இது எல்லா சென்டர்லேயுமே நிர்ணயிக்கப்பட்ட நேரம் தான் கரெக்டாக முடிஞ்சு தான் எக்ஸாம் வச்சுருக்கோம். இது ஒரு அவங்களா யூகமாக கிரியேட் பண்ண வழக்கு அப்படின்னு அவர் வாதாடுறாரு. ஸோ நீதிபதி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு அவங்க ஒரு தரப்பை சொல்கிறாங்க அப்படின்னா வினாத்தாள், அதாவது வினாத்தாளில் முதல் பக்கத்திலேயே பதிவு எண் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கு. அப்படி பதிவு எண் மாறிய வினாத்தாள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜிலே அவங்களுடைய பதிவு எண் பிரிண்ட் பண்ணுறதுனால சப்போஸ் பதிவு எண் மாறி வந்துருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, இது என் நம்பர் இல்லை அப்படின்னு திரும்ப கொடுத்துருப்பாங்க. அதனால் யாருமே அந்த பதிவு எண் மாறி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா அந்த சீலை ப்ரோக் பண்ணி யாருமே எழுதலை. இன்னொன்று, பதிவு எண் மாறினால எக்ஸாம் எழுதிட்டேன்னு சொல்லி யாரும் வழக்கும் தொடரவில்லை. ஸோ பதிவுங்கிறது டிஎன்பி அந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுற பதிவு எண். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன்னா என் பதிவு எண் எங்கே இருக்கும், அந்த கொஸ்டின் அந்த வினாத்தாளில் பிரிண்ட் ஆகிருக்கும். அப்போ எனக்கு கொஸ்டின் வருது அப்படின்னா நான் ஃபஸ்ட் நான் என்னுடைய பதிவெண்ணை தான் பார்ப்பேன், அது மாறி இருக்கான்னு. ஸோ அது மாறி இருந்தால் நான் என்ன சொல்லுவோம், சார் இது ஏன் நம்பர் இல்லை அப்படின்னு கொடுத்துருவாங்கள்ல. அப்படிங்கும்போது
பதிவு எண் மாறி விநியோகம் செஞ்சு அதனால் வந்து தவறு வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பதிவு எண் தப்பாக இருந்தாலும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை யாரும் திறக்க வாய்ப்பு இல்லைல்ல. பதிவு எண்ணே மாறி இருக்கு, அதனால் யாரும் அதை திறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இந்த வழக்கு வந்து எங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து இதாக இருக்குது. இது வந்து யூகமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி மதியம் நடந்த தேர்வுகளையும் காலை தேர்வுக்கான வினாத்தாளை தந்துட்டாங்க அப்படின்னு எந்த விதமான புகாரும் வரலை. டிஎன்பிஎஸ்சி நடவடிக்கை வந்து இந்த நீதிமன்றத்துக்கு முழு திருப்தியாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி மேற்கொண்டல நியமன நடவடிக்கையில் வந்து நியாயமாக இருக்குது. அதனால் கோர்ட் வந்து உள்ளே தலையிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியும், இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி தவறுகள் வராமல் டிஎன்பிஎஸ்சி கூடுதலாக அக்கறை எடுத்து அவங்க வந்து செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க இந்த வழக்கை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மெயின் எக்ஸாம் நடக்கும்போது இந்த நியூஸ்லாம் பெரிய லெவலில் வந்துச்சு. இந்த மாதிரி பதவி எண் மாற்றி தந்துட்டாங்க வினாத்தால் எங்களுக்கு வந்து, அதனால் நாங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டோம், நாங்கள் பாதி எழுதிட்டோம், அப்புறம் வந்து புக்கை மாற்றி கொடுத்தாங்க, எங்களுக்கு வேற எங்கேயும் வந்துச்சு அப்படின்னு நியூஸ்லாம் பெருசாக வந்து வந்துச்சு. ஸோ அப்போ வந்து வழக்குகள் வந்து போட்டாங்க. ஸோ அதை வந்து ஜட்ஜு வந்து ஒரு வாதம் வைக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பதிவு எண் மாறி இருந்தால் வினாத்தாள் யாரும் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர்த சொல்லி இன்னும் அந்த வழக்கை வந்து அவர் என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ குரூப் 2 மெயின் எக்ஸாம், அதாவது குரூப் 2 ஏ இல்லை, மெயின் எக்ஸாம் நடந்த அந்த அந்த எக்ஸாம் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கத்தோட திரும்ப எக்ஸாம் வைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸாம் வைக்க முடியாது. டிஎன்பிஎஸ்சியோட செயல்பாடு திருப்தியாக தான் இருக்குது. அவங்க வந்து இன்னும் கூடுதல் கவனத்தோடு அவங்க இது பண்ண சொல்லி கோர்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இது பண்ணி இந்த வழக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மேலே உள்ள அந்த வழக்கு. ஸோ இது வந்து ரொம்ப கட்டுனாங்க. குரூப் 2 வழக்கு என்ன கட்டு இருந்தாங்க இல்லையா, அதனுடைய ஃபைனல் வந்து இதுதான். 27ஆம் தேதி இதனுடைய இது வெளியாகிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்தால் நான் அதை கூட ஒரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ குரூப் 2 வந்து இந்த கேஸ்னால் வழக்குனால் அந்த ப்ராக்ரஸ் இது நிப்பாட்டாது. ஏன்னா அது ப்ராக்ரஸ் பண்ணி போய் தான் இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா குரூப் 2 அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட போகிறாங்கன்னு கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே நீங்கள் வந்து நம்மளுடைய ஜனவரி மாதம் 24ஆம் தேதி ஒரு அறிக்கை விட்டாங்க. இந்த மாதிரி குரூப் 2 ஏவுடைய மார்க் லிஸ்ட்டும் ரேங்க் லிஸ்ட்டும் விட போகிறோம் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் யாரும் குரூப் 2 எக்ஸாம் எழுதி உள்ளவங்களுக்கு யாருமே வந்து ரிசல்ட்டில் உள்ளவங்க யாரும் பயப்பட தேவையில்லை. திரும்பி தள்ளி போயிடுமோ அப்படின்னு யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. இது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுடைய நார்மல் ஒரு இது தான். நம்ம வந்து ஒரு எக்ஸாம் வந்து வெளிவருது அப்படின்னா அந்த எக்ஸாம் மேலே பல பேர் வழக்கு தொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த வழக்கு போடுறவங்க என்ன காரணத்துக்காக வழக்கு போடுறாங்கன்னு தான் முக்கியம். அது நியாயமான காரணமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 2 உடைய நேர்முக தேர்வு இந்த பதவிகளுக்கான ஃபஸ்ட்டு செகண்ட் கட்ட கவுன்சிலிங்கும் இன்டர்வியூ வந்து எப்போ முடிந்த பிறகு தான் குரூப் 2 ஏவுடைய நேர்முக தேர்வு இது வெளியிடுவாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னா இந்த குரூப் 2 உடைய ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் குரூப் 2 ஏவுடைய இது வெளியே வரும். ஸோ அதனால் அந்த தரவரிசை பட்டியல் எப்போ வரும்னா மார்ச் மாதம் வெளிவரும். மார்ச்சுக்குள்ளே எல்லாம் விட்டுருவோம் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ குரூப் 2 மேலே எந்த கேஸும் கிடையாது. அந்த ஒர்க்கு வந்து ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கு. யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த இது தொடர்ற பதிவு தான் அந்த பதிவு. ஸோ நீங்கள் யாரும் இது பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாக இருங்க. தேங்க்யூ.